தெரியுமானு தான் ட்ரை பண்ணிட்டு நானும் பார்த்து சொல்லவா? பார்த்து சொல்லு. இது தமிழ் எப்படிக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல மேம் நமக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? பாருங்க, இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங், அப்புறம் டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் மாடல்ல வருது பாருங்க. டே 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 தித் டே 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 தித் டே டே தித் டே 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 தித் டே 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 தித் டே. சோ அப்ப எப்படி வரும்னா டே 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 தித் டே 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 தித் டே டே தித் டே 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 தித் டே 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 தித் டே தான். நமக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? சோ அதுல வர இது ஒரு எட்டி. அப்படி தமிழ் ஹிந்தில வர ஒரு ஆமா ஆமா, இது எதுக்காக ப்ராக்டிஸ் பண்றீங்கக்கா? சபாபதி கௌதம்னு சொல்லி ஒரு கௌதம் எடுக்கிறேன். சபாபதி கௌதமா? சரி, உங்களுக்கு சபாபதின்னு எனக்கு ஞாபகம் வருது. லட்சணம்ல சபாபதி லட்சணம்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமாக்கா? அது லட்சணம்னா என்னன்னு சொன்னாங்க. சபாபதி லட்சணம் என்ன? நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, சபாபதின்றது யாருக்கு சொல்லுவாங்க? அதாவது என்ன மீன் பண்றாங்க அதுல? மேபி சிவனை மீன் பண்ணுவாங்க. சிவனுக்கு நிறைய பேர் இருக்குல்ல, அது சபாபதினு ஒரு பேர். சரி, அதுக்கு மீனிங் என்ன அப்போ? மேபி அவர் கணக்கு சபையில டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் அதனால இருக்கு. ஆனா இன்னொரு மீனிங் இருக்கு. இப்ப நீங்க அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா சபானா என்ன? ஒரு ஆடிட்டோரியம். பத்தினா ஒரு சீஃப், அதாவது ஒரு சேர் பர்சன் மாதிரி. அப்படின்னா சபாபதி, சபால இருக்கிற ஒரு சேர் பர்சன். சிவனை வந்து நம்ம தேவாதி தேவன்றோம்ல, அதாவது எல்லா கடவுளுக்கும் ஒரு கடவுள் இல்லையா? சோ அதனால அவரை சபாபதின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ வந்து சபாபதியோட குவாலிட்டிஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்களா? ஆமா, சபாபதிக்கு இந்தந்த குவாலிட்டிஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட இருக்கு நமக்கு. என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு? அவங்க வந்து நல்லா டிசிப்ளின்டா இருக்கணும், வெல் மேனர்டா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும், பீப்புள் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும், முக்கியமா மியூசிக்ல நிறைய நாலேஜ் இருக்கணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஓ, அப்போ சபாபதினா இவ்வளோ மீனிங் இருக்கா? ஆமா ஓகே, அப்போ சபாபதினா ஒரு எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம். ஆமா, சபாபதின்றவங்க இப்படிலாம் தான் இருக்கணும். அதனால தான் சபாபதி லட்சணம், அதாவது சேர் பர்சனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் தான் சபாபதி லட்சணம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சபாபதி லட்சணம்னு இப்போ மீனிங் சொன்னேன். அதுக்கு ஒரு மீனிங் ஏதாவது சாங் இருக்கா? இருக்கே, பாட்டிலேயே இருக்கே. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. சபாபதினா யாரு? சிவன் தானே. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? சிவனுக்கு வேற யாராவது கடவுள் ஈடாவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல சிவனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து அதுல சொல்லியிருக்காங்க.